Good morning, students. Today we are going to see class 7 unit 2 supplementary, the red-headed league. So we have so many characters in this supplementary story. So we'll just first look at the characters first. Sherlock Holmes. So his name is, first one name is Sherlock Holmes, the famous detective. He is one of the detective. So criminal case la kandupidipaangala detectives. So he is one of the famous detective. And the second character is Dr. Watson, a doctor and Sherlock's friend. So he is a doctor. Okay, he is a doctor and he is also the Sherlock's friend. இவர் வந்து ஷெர்லாக்கோட ஃப்ரெண்டு. Sherlock is a famous detective. Jabez Wilson, the third character is Jabez Wilson, a red-haired shopkeeper. So he has one shop. இவர் வந்து ஒரு ஷாப், Jabez Wilson வந்து ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காரு. ஓகேவா? His hair is ரெட் கலரில் இருக்கிறதுனால red-haired shopkeeper அப்படின்னு சொல்கிறாங்க. Vincent Spaulding, and the fourth character is Vincent Spaulding, Wilson's assistant, also known as John Clay. ஸோ வில்சன் ஸ்பவுல்டிங் வந்து யாருன்னா வில்சனோட அசிஸ்டன்ட். வில்சன் யார்? வில்சன் வந்து ஷாப்கீப்பர். ஓகேவா? ஒரு ஷாப் வச்சுருக்காரு இல்லையா, அந்த ஷாப்பில் வந்து ஒரு ஓனர் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கூட இருப்பாங்க இல்லையாமா, ஸோ அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ வின்சென்ட் வந்து வில்சனோட அசிஸ்டண்ட். அண்ட் ஸோ ஹீ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஜான் கிளே. ஜான் கிளேன்னு வந்து இவரை வந்து ஜான் கிளேனும் இவர் இந்த கதையில் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்க்கும்போது பார்க்கலாம், ஜான் கிளேன்னு எப்படி இவருக்கு நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டன்கன் ராஸ். டன்கன் ராஸ் யார் அப்படின்னா ஸ்பால்டிங்ஸ் அக்கம்பிளீஸ் அ மேன் வித் ரெட் ஹேர். ஸ்பால்டிங்கோட அக்கம்பிளீஸ் இவர். டன்கன் ராஸ் வந்து ஸ்பால்டிங்கோட அக்கம்பிளீஸ் அ மேன், அதாவது இவரோட கூட்டாளி. இந்த ஸ்பால்டிங் இருக்கார் இல்லையா, அசிஸ்டண்ட், வில்சனோட அசிஸ்டண்ட் இருக்கா, அவரோட கூட்டாளி. அ மேன் வித் ரெட் ஹேர், இவருக்கும் வந்து ரெட் கலரில் ஹேர் இருக்கும். மிஸ்டர் ஜான்ஸ் a detective from Scotland Yard. He is also one of the detective from Scotland. ஸ்காட்லாண்டில் இருந்து வந்து இவரும் one of the detective, Mr. Johnson. Okay, so we'll start to look at this summary. Dr. Watson visited the apartment of his friend Sherlock Holmes. ஸோ டாக்டர் வாட்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா விசிட் பண்ணுறாரு. எதை அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு ஷெர்லாக் ஹாம்ஸோட அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்த்துட்டு வரலாம், அவரை போய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சன் அவங்க அப்பார்ட்மெண்ட்க்கு போகிறாரு. யாரோட அப்பார்ட்மெண்ட்க்கு? ஷெர்லாக் ஹாம்ஸோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிறாரு. ஹீ ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹாம்ஸ் டாக்கிங் டு எ கிளைண்ட் வித் பிரைட் ரெட் ஹேர், மிஸ்டர் ஜபீஸ் வில்சன். ஹீ ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹாம்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த டிடெக்டிவ் ஹாம்ஸ் எதனால் டிடெக்டிவ்னு சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டிடெக்டிவ், ரைட்? ஹாம்ஸ்ன்றவர் வந்து இங்கே ஷெர்லாக் ஹாம்ஸ், அவர் தான் வந்து ஹாம்ஸ் அப்படின்னு அவரோட பாதி நேம் வச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபுல் நேம் இருந்துச்சுன்னா அதை வந்து பாதி நேமில் கூப்பிடுவாங்க இல்லையா வெறும். ஸோ அந்த மாதிரி ஹாம்ஸ், ஷெர்லாக் ஹாம்ஸை ஹாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன வாட்சன் வந்து இவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தப்போ ஹாம்ஸ் வந்து அவரோட கிளைண்ட் கிட்ட பேசுகிறத பார்க்குறாரு. அந்த கிளைண்ட் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா பிரைட் ரெட் ஹேர், ரெட் கலர் ஹேரில் இருக்கார். அதான் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜபீஸ் வில்சன். ஓகேவா? ஜபீஸ் வில்சனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஷெர்லாக் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஹாம்ஸ் ஆஸ்க்ஸ் டாக்டர் வாட்சன் டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். ஸோ எப்போவுமே வந்து ஒருத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சாங்க, இல்லைனா இது ஆயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சொல்யூஷன் கொடுங்க, அந்த மாதிரி வந்து கேட்கும்போது எப்போவுமே வந்து யூஷுவல் ஸ்டோரி என்ன, இதை திருடிட்டாங்க, இந்த மாதிரி தான் வந்து யூஷுவல் ஸ்டோரிஸ் கேட்போம். ஸோ டாக்டர் வாட்சன் வந்து அந்த கிளைண்ட் வந்து ஹாம்ஸ் கிட்ட சொல்கிற ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னா அன்யூஷுவலாக இருக்குது, இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்குது. ஸோ வாட்சன் டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். வாட்சன் வந்து கேட்டுட்ருக்காரு, இந்த ஸ்டோரி எங்கேயுமே கேட்கவே இல்லையே, புதுசாக இருக்கே இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. வில்சன் சேஸ் தட் ஹீ ரன்ஸ் அ பவுண்ட் ஷாப். வில்சன் வந்து சொல்லிட்டுருக்காரு, என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பவுண்ட் ஷாப் ஒன்று வச்சிருக்காரு. ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் இஸ் அசிஸ்டன்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங் showed an advertisement in the newspaper that it announced an opening in the red-headed league. ஸோ ஒன் டே இன் ஹிஸ் ஷாப், ஒரு நாள் வந்து அவரோட ஷாப்பில் வந்து அவரோட அசிஸ்டண்ட், ஹூ இஸ் த அசிஸ்டண்ட் ஹியர்? வின்சென்ட் ஸ்பால்டிங், தெரியும் இல்லையா? ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து ஜபீஸ் வில்சனோட அசிஸ்டண்ட். ஜபீஸ் வில்சன் வந்துட்டு ஷெர்லாக் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுருக்காரு. என்னோட அசிஸ்டண்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க.
The announcement promised a salary of 4 pounds a week. ஒரு ஒன் வீக்குக்கு வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்கு 4 pounds salary அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸ்பால்டிங் urged வில்சன் டு அப்ளை. ஸோ என்னோட அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்ளை பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கம்ப்ளைண்ட். ஸோ ஸ்பால்டிங் வந்து என்ன பண்ணாராம், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி urged அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி ஜபீஸ் வில்சனை வந்து அந்த வேலைக்காக அப்ளை பண்ண சொல்லி சொன்னார். த timid ரெட் ஹேர்ட் பவுண்ட் புரோக்கர் டிட் ஸோ. ஸோ அந்த பவுண்ட் புரோக்கர் timid ரெட் ஹேர், யாருக்கு வந்து ரெட் ஹேர் இருந்துச்சு, ஜபீஸ் வில்சனுக்கு ரெட் ஹேர் இல்லையா. ஸோ ரெட் ஹேர்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்பவுல்டிங் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறாரு. வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக் பை மிஸ்டர் தன்கன் ராஸ். ஸோ அந்த லீக், அதாவது அந்த வேலைக்கு வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா மிஸ்டர் தன்கன் ராஸ், அதாவது இந்த ஸ்பவுல்டிங்கோட அக்கம்ப்ளீஸ் கூட்டாளின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை வந்து வேலைக்கு எடுக்கிறாரு. த ஹெட் ஆஃப் த லீக், தன்கன் ராஸ் தான் வந்து அந்த லீகோட ஹெட், வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாரு. He learned that the nominal duties consisted one of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in Logland. ஸோ லாக்லாண்டில் இருந்து வர என்சைக்ளோபீடியாவை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒர்க் வந்து லாக்லாண்டில் வந்து வர என்சைக்ளோபீடியாவை என்ன பண்ணணும் 10 AM to 2 PM வந்து காப்பி பண்ணி அனுப்பணும். இதுதான் வந்து வேலை ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிலேருந்து 2 மணி வரையும் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. திஸ் he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed. ஸோ திஸ் he did for 8 weeks. 8 வாரம் என்ன பண்ணுறாருன்னா கண்டினியூவாக வேலைக்கு வந்துகிட்டே இருக்காரு. 8 வீக்ஸாக வேலைக்கு வந்துடுறாரு. until one day he arrived at the office. ஒரு நாள் வந்து இது மாதிரி கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் வந்து வேலைக்கு வரும்போது 8 வாரம் கழித்து அடுத்தது நாள் வேலைக்கு வரும்போது என்ன போட்டிருக்குன்னா ஆஃபீஸ் டு ஃபைண்ட் இட் க்ளோஸ்ட். ஆஃபீஸ் வந்து எப்படியா இருக்குன்னா க்ளோஸ் ஆகிருக்கு, மூடி இருக்கு ஆஃபீஸ். ஓகேவா. வித் a notice on the door that the red-headed league had been dissolved. with a notice on the door. ஸோ அந்த டோரில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருக்காங்க. என்னென்னு ஒட்டியிருக்காங்கன்னா ரெட் ஹெட்டட் லீக் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, கலைஞ்சிருச்சு, இந்த கம்பெனி வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறத பார்க்குறாரு. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. ஸோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட விளையாடி இருக்காங்க நல்லா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. பிகாஸ் 8 வீக்ஸ் அவர் வேலை செஞ்சுருக்காரு இல்லையா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ₹1 கூட சம்பளம் வாங்கலைன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தேடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹாம்ஸ் கிட்ட போயிருக்காரு. ஷெர்லாக் ஹாம்ஸ் வந்து டிடெக்டிவ் கிட்ட சொல்யூஷனுக்காக போகிறாரு. ஹாம்ஸ் ப்ராமிசஸ் டு லுக் இன் டு த கேஸ் அண்ட் வில்சன் லீவ்ஸ். ஸோ ஹாம்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக இந்த கேஸ் எடுத்து என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. வில்சன் வந்து எழுந்து போயிடுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஹாம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப் இன் 6 கோபர்க் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். ஸோ ஹாம்ஸும் டாக்டர் வாட்சன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஷெர்லாக் ரைட். ஷெர்லாக் ஹாம்ஸோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர் வாட்சன். ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஷாப்புக்கு போகிறாங்க. அது எங்கே, வில்சனோட ஷாப்புக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா 6 கோபர்க் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஒரு தடவை போய் பார்க்குறாங்க. லெட்ஸ் ரீட் திஸ் ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத லைட்டாக இங்கே பார்த்துருவோம். அவுட் சைட் வில்சன் ஷாப் இன் 6 கோபர்க் ஸ்கொயர். வெளியே அந்த வில்சன் ஷாப்பு அது எங்கே இருக்குது, 6 கோபர்க் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அந்த ஷாப்புக்கு வெளியே நின்றுட்டு ஹாம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். ஹாம்ஸ் வந்து மேலே ஏறி இறங்குறாரு. நவ் அண்ட் தென் ஹி ஹிட்ஸ் த கிரவுண்ட் அவுட் சைட் த ஷாப் வித் இஸ் வாக்கிங் ஸ்டிக். ஸோ அவரோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு, யாரோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு, ஹாம்ஸோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரவுண்டை வந்து 4 தடவை வெளியே தட்டுறாரு. தென் ஹி நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப். அதுக்கப்புறம் வந்து கதவை தட்டுறாரு, ஷாப்போட கதவை தட்டுறாரு. ஸ்பால்டிங் ஓப்பன்ஸ் த ஷாப் டோர். ஸ்பால்டிங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கதவை வந்து இந்த ஷாப்போட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். வை? பிகாஸ் ஹீ இஸ் த அசிஸ்டண்ட் ஆஃப் தட் ஷாப் ரைட். அவர் தானே அசிஸ்டண்ட்டு, வின்சென்ட் ஸ்பால்டிங் அசிஸ்டண்ட் இல்லையா. ஸோ வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. ஸோ அவரோட ட்ரௌசர் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அதை வந்துட்டு ஹாம்ஸ் வந்து பார்க்குறாங்க. இதுதான் வந்து அந்த இடத்துல நடந்தது. ஓகேவா. ஸோ நாவ் இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், எக்ஸாக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு scene 1. இட் இஸ் லைக் த ட்ராமா. சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி வந்து ஒரு ட்ராமா, ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ராமா நடக்குது இல்லையா, அந்த ட்ராமா போடுற மாதிரி. ஃபஸ்ட்டு scene 1. scene 1ல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்பால்டிங், கேன் ஐ ஹெல்ப் யூ. கதவை வந்து தட்டுறாங்க. யார்? ஷெர்லாக் வந்துட்டு கதவை தட்டுறாரு. அதாவது ஹாம்ஸ், ஷெர்லாக் ஹாம்ஸ் வந்து கதவை தட்டுறாரு. ஹி நாக்ஸ் த டோர்.
அந்த ஷாப்போட டோர் தட்டின உடனே என்னாச்சு, ஸ்பால்டிங் வெளியே வந்துட்டு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹார்ம்ஸ் என்ன சொல்கிறாரு, எஸ் ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்ட்ராண்ட். ஸ்ட்ராண்ட் மீன்ஸ் கடற்கரை, ஓகேவா. ஸோ நான் ஆமாம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும், கடற்கரைக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு, தேர்ட் ஆன் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஆன் த லெஃப்ட். ஸோ ரைட்டில் வந்து தேர்ட் எடுங்க, ஸோ தேர்ட் ரைட் எடுங்க அண்ட் ஃபோர்த் லெஃப்ட் எடுத்து போங்க, ஸ்ட்ராண்ட் கடற்கரை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோசஸ் த டோர். சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா ஷாப் உள்ளே போயிட்டு கதவு மூடிடுறாரு. யார், ஸ்பால்டிங். ஹார்ம்ஸ் கேட்குறாரு, ஹீ இஸ் அ கிளவர் யங் மேன் வாட்சன். ஸோ கதவு மூடிட்டு அவர் போயிட்டாரா. இப்போ வாட்சனும் ஷெர்லாக்கும் தானே அவங்க கடைக்கு வெளியே நின்றுட்டு கதவு தட்டினாங்க, ஸ்ட்ராண்ட் எப்படி போகிறது, விச் இஸ் கடற்கரைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கதவு ஸ்பால்டிங் வந்து கதவு மூடினோடனே ஹீ இஸ் அ கிளவர் யங் மேன் வாட்சன். ஸோ ஹார்ம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாரு, இஸ் அ கிளவர் யங் மேன், இவன் ரொம்ப புத்திசாலியானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட்சன், இஸ் ஹீ, இவன் கிளவரா. வாட்சன் கேட்குறாரு உடனே, இஸ் ஹீ அப்படின்னா இஸ் ஹீ அ கிளவர் மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனா புத்திசாலி அப்படின்னு கேட்குறாங்க. வை டிட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்ட்ராண்ட். அண்ட் வாட்சன் இன்னும் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ ஸ்ட்ராண்டை பற்றி எதுக்கு கேட்ட, ஸ்ட்ராண்ட் விச் இஸ் கடற்கரை, கடற்கரை எங்கே இருக்குன்னு நீ எப்படி கேட்ட. யூ நோ லண்டன் வெரி வெல், யூ வாண்டட் டு see him. யூ நோ லண்டன் வெரி வெல், உனக்கு லண்டனை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா நீ இங்கே தான் இருக்க, லண்டன் ஃபுல்லாக உனக்கு எது எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். நீ ஏன் ஆனால் ஸ்ட்ராண்ட் எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட போய் கேட்ட. ஜஸ்ட் யூ வாண்டட் டு see him, நீ வந்து அவரை பார்க்கணும், அதுக்காக நீ அவரை கூப்பிட்டு கேட்டிருக்க, கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ஹார்ம்ஸ் கிட்ட கேட்குறான். ஹார்ம்ஸ், டிட் யூ நோட்டிஸ் his trouser. ஸோ ஷெர்லாக் ஹார்ம்ஸ் வந்து சொல்கிறாரு, வாட்சன் நீ அவரோட ட்ரௌசரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட்சன், ஹிஸ் ட்ரௌசர்ஸ் நோ பட் நீ அவனோட ட்ரௌசர்ஸை வந்து நோட் பண்ணியா. ஹிஸ் ட்ரௌசர்ஸ் நோ பட் ஐ saw you hit the ground with your stick. அவரோட வாட்சன் சொல்கிறாரு, ட்ரௌசரா நான் பார்க்கலையே, ஆனால் நீ வந்துட்டு உன்னோட ஸ்டிக்கை வச்சு கிரவுண்டில் 3 தடவை ஹிட் பண்ண, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்கிறாரு. Holmes, my dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Sakes Coburg Square. You had to go to work. ஸோ உடனே ஷெர்லாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மை டியர் வாட்சன், இப்போ இது வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. முதல்ல உடனே நம்ம என்ன பண்ணணும், சேக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் அங்கே தானே வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது, அட் த ரோட் பிஹைண்ட். ஸோ இதை வந்து பின்னாடி போய் பார்க்கணும், நம்ம இந்த ஷாப்போட பின்பக்கம் போய் நம்ம பார்த்தாகணும். அண்ட் நீயும் ஒர்க் போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி, யூ ஹேட் டு கோ டு ஒர்க், நீயும் வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் வந்து வாட்சன் கிட்டே கேட்குறாரு. எஸ் டு த ஹாஸ்பிட்டல். வாட்சன் உடனே ரிப்ளை பண்ணுறாரு, எஸ் நான் ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர் இல்லையா அவர், அப்போ எங்கே போவார் வேலைக்கு, ஹாஸ்பிட்டல் தானே போவார். எஸ் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாரு ஷெர்லாக். ஹார்ம்ஸ் என்ன சொல்கிறாரு, ரைட் பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட் கம் அட் 10 o'clock. ஓகே நீ இப்போ ஹாஸ்பிட்டல் போ, பட் எனக்கு உன்னோட ஹெல்ப் வந்து இன்றைக்கி நைட்டு தேவைப்படுது, 10 o'clock ஷார்ப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு 10 o'clock ஷார்ப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு யார், ஷெர்லாக் ஹார்ம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, கம் அட் 10 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சீன் நம்பர் 2, செகண்ட் சீன் என்னன்னு பார்ப்போம். த ஸ்ட்ராங் ரூம் அட் அ பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் இட். ஒரு ரூம் இருக்குது, பேங்க்கில் இருக்க அந்த ரூம், அது வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. பேங்க்கில் ஒரு ரூம் இருக்குது அண்ட் கிரேட்ஸ் வித் மெனி பாக்ஸஸ், நிறைய பாக்ஸஸ் இருக்குது, அண்ட் கிரேட்ஸ் இன் இட்னா உடன் பாக்ஸஸ் நிறைய இருக்குது. ஹார்ம்ஸ், வாட்சன், ஜான்ஸ் அண்ட் போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே வந்துட்டு ஹார்ம்ஸ் இருக்காங்க, வாட்சன் இருக்காங்க, ஜான்ஸ் இருக்காங்க, அண்ட் ஒரு போலீஸ்மேன் ஒருத்தர் இருக்கார் ஆன் எ ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் மேலே ஹார்ம்ஸு, வாட்சன்னு, ஜோன்ஸ் இருக்காங்க, போலீஸ்மேன் இருக்காங்க. ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ், சில பாக்ஸஸ் பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ ஷெர்லாக் ஹார்ம்ஸ், இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜான்ஸ். ஷெர்லாக் வந்து கேட்குறாரு ஜோன்ஸ் கிட்ட, மிஸ்டர் ஜான்ஸ் எல்லாமே மேலே ரெடியாக இருக்கா, அப்ஸ்டேர்ஸில் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜோன்ஸ் என்ன சொல்கிறாரு, மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். ஸோ ஜோன்ஸ் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிடெக்டிவ், ஸ்காட்லாண்ட் டிடெக்டிவ் முன்னாடி கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, இவரும் வந்து ஒரு டிடெக்டிவ். ஸோ என்னோட பசங்க வந்துட்டு மேலே ஃப்ரண்ட் டோர், பேங்க்கோட ஃப்ரண்ட் டோர் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நியர் த ஷாப்புக்கு பக்கத்துலேயும் நெருக்கத்துலேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஹார்ம், இப்போ ஷெர்லாக் ஹார்ம்ஸ் சொல்கிறார், குட் நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட்.
ஸோ ஷெர்லாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லது, இப்போ வந்து நம்ம ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக இருக்கணும் அண்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், யாராவது உள்ளே வராங்களான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி புட்ஸ் அவுட் த லைட், த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த பேங்க் ரூமில் போயிட்டு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு, த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க், லைட் ஆஃப் பண்ணால் டார்க் ஆகிடும் இல்லையா. பட் யூ கேன் சி த மென் வெயிட்டிங் பிஹைண்ட் த கிரேட்ஸ். பட் அந்த உடன் பாக்ஸ், அந்த பாக்ஸ் பின்னாடி அந்த மென் வெயிட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. நத்திங் ஹேப்பன்ஸ். வாட்சன் லுக் அட் ஹிஸ் வாட்ச். ஸோ எதுவுமே நடக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்க, யாருமே வந்து உள்ளே வரல, எதுவுமே நடக்கல. ஸோ வாட்சன் லுக் அட் இஸ் வாட்ச். ஸோ வாட்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட வாட்சை பார்க்குறாரு. வாட்சன் விஸ்பரிங், இட்ஸ் 11:15 ஹார்ம்ஸ் வென் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து கேட்குறாரு. விஸ்பரிங் அப்படின்னா சைலண்ட்டாக, லைக் ஹஸ்கி வாய்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு. இட்ஸ் 11:15 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறாரு. ஓகேவா. இட்ஸ் 11:15 ஹார்ம்ஸ், எப்போ, வென் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேஷ் கொடுத்துருக்காங்களே, அது வந்து எப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி. ஓகேவா. ஹார்ம்ஸ், டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். ஹார்ம்ஸ் என்ன சொல்கிறாரு வாட்சன் கிட்ட, எங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட ஹார்ம்ஸ் வந்து சொல்கிறாரு. தே சி அ லைட் கம்மிங் த்ரூ த ஸ்டோன் ஃப்ளோர். ஒரு அந்த ஸ்டோன் ஃப்ளோர்லேருந்து, அந்த ஃப்ளோர்லேருந்து என்ன ஆகுது, லைக் ஒரு குழி மாதிரி தோண்டி அது உள்ளேருந்து வெளியே வர்றது பார்த்துருக்கீங்களா. ஸோ அதான் ஸ்டோன் ஃப்ளோர், ஒரு வெளிச்சம் ஒன்று வருது. சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் வே, ஸ்டோன்ஸ் வந்து வழி விடுது. ஓகேவா. லைக் அந்த லைக் நம்ம ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சு தட்டுற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த கதவு திறக்கும், உள்ளே போய் புதையல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் வே, ஃபர்ஸ்ட் எ ஹேண்ட் வித் அ கன் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா, ஒரே ஒரு கை, அதில் வந்து என்ன இருக்குது, கன் இருக்குது. அவங்க வந்து வெளியே வராங்க, முதல்ல அந்த கிரவுண்டு உள்ளேருந்து வெளியே வராங்க. தென் அனதர் ஹேண்ட் ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ராஸ். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா ஸ்பால்டிங், ராஸும் பின்னாடி வராரு. ஸ்பால்டிங் வந்து வெளியே வராரு அண்ட் ராஸ் வந்து தன்கன் ராஸ் இல்லையா, ஹெட் ஆஃப் த லீக் அப்படின்னு முன்னாடி படித்தோமே, அந்த லீகோட ஹெட்டு அவர் தான் வந்து தன்கன் ராஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அது உள்ளேருந்து வெளியே வராங்க. ஸ்பால்டிங் வந்து ரோஸ் கிட்ட சொல்கிறான், நவ் ஹாவ் யூ காட். ஸோ தன்கன் ராஸ் வந்து சைலண்ட்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸ்பால்டிங் கிட்ட சொல்கிறான் டு ராஸ், நவ் ஹாவ் யூ காட், இப்போ வந்து நீங்கள் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வித் ஹிஸ் லைட் ஹார்ம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் திஸ் பாக்ஸ். ஸோ அந்த லைட்டு அவங்க வச்சுட்டு அந்த வந்தாங்க இல்லையா, அந்த லைட், ஏன்னா டார்க்காக இருக்கும் ரூமு, அவங்க வந்து லைட் அடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லைட் வெளிச்சத்துலேயே வந்து ஹார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறான், பாக்ஸ் வெளியேருந்து வரான் அண்ட் ஹிட்ஸ் த ஹால்டிங்ஸ் ஆர்ம். ஸ்பால்டிங்கோட கையில் வந்து தட்டி, நவ் த கன் இஸ் ஆன் த கிரவுண்டு. தட்டின உடனே அவன் கையில் இருந்த கன்று, ஸ்பால்டிங்கோட கையில் இருந்த கன்று வந்து கீழே விழுது. ராஸ் குயிக்லி கெட்ஸ் பேக் இன் டு த டனல். ராஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, குடுகுடுன்னு ஓடுறான் அந்த டனல் போகிறதுக்கு. திருப்பி வந்து டனல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். மிஸ்டர் ஜோன்ஸ் வாண்ட் டு ஸ்டாப் ஹிம் பட் ஹி கேன் நாட். ஜோன்ஸ் வந்து அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, எங்கேயும் போயிடாமல் தப்பிச்சிடாமல் எஸ்கேப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. பட் என்ன பண்ண முடியல, ஜோன்ஸால் தடுத்து நிறுத்த முடியல. ஷெர்லாக் ஹார்ம்ஸ் சொல்கிறாரு, யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே. ஸோ யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே, இந்த இடத்துல தானே ஜான் கிளே அப்படின்ற நேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜான் கிளேன்னு பார்த்தோமா. வின்சென்ட் ஸ்பால்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க, ஜான் கிளேன்ற நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ ஏன் ஜான் கிளேன்ற நேம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெட் ஹெட்டட் லீக்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா, அதில் வந்து இவனோட பேர் என்னன்னு கொடுத்தானா ஜான் கிளே அப்படின்னு தான் இவன் கொடுத்துருக்கான். வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து ஜான் கிளே அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். அதை வந்து ஷெர்லாக் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்பால்டிங்கை பிடிச்சிட்டு யூ கான் கெட் அவே ஜான் கிளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா. ஸ்பால்டிங் வந்து நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட். நோ இல்லை பட் தன்கன் ராஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவன் ஓடுறான். இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே போகிறான், அதனால் அவனை இது பண்ணுறதுக்காக தான், அவன் கூட போகிறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். ஓகேவா. ஸ்பால்டிங் பட் ராஸ் மை ஃப்ரெண்ட், there are 3 men waiting for him at the other end. உடனே ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் எங்கேயும் போக மாட்டான், வெளியே 3 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. there are 3 men waiting for him at the other end. இன்னொரு எண்டில் 3 பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹார்ம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸ்பால்டிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டியா, ரொம்ப கிளவராக இருக்க, புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பால்டிங் வந்து ஹார்ம்ஸை சொல்கிறான். ஹார்ம்ஸ், ஸோ ஆர் யூ ஜான் கிளே.
யுவர் ரெட் ஹெடட் லீக் வாஸ் கிளவர். நீயும் தான், ஸோ ஆர் யூ அப்படின்னா நீயும் தான் ஜான் கிளே, உன்னோட ரெட் ஹெடட் லீக் வந்து இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் வந்து சொல்கிறார். நவ் வி ஆர் கோயிங் டு லுக் அட் த சீன் 3. ஓகேவா? ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி, ஹார்ம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர்ஸ். ஸோ என்ன நடக்குது இந்த சீனில் அப்படின்னா, ஷெர்லாக்கும் ஹார்ம்ஸும் வந்து படிக்கிறாங்க. எதை பற்றி படிக்கிறாங்கன்னா, ஹார்ம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர்ஸில் உட்காடுறாங்க. ஹார்ம்ஸ், ஷெர்லாக் ஹார்ம்ஸ், there was never any red-headed leak. The villains wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the color of Ross' hair and thought a red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel very clever. ஸோ என்ன வந்து ரெண்டு பேருக்கும் புரியுது அப்படின்னா, ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ரெட் ஹெடட் லீக்னு ஒன்று இல்லவே இல்லை. சரியா? ரெட் ஹெடட் லீக்னு ஒன்று இல்லவே இல்லை. தே ஜஸ்ட் வாண்டட், அந்த ஸ்பவுல்டிங் வந்துட்டு என்ன நினைக்கிறேன், ஸ்பவுல்டிங்க்கும் ராஸும் வந்து, ராஸ் இஸ் அக்கம்ப்ளீஸ் ரைட், கூட்டாளி இல்லையா? ஸோ ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவர் வந்து இருக்கக்கூடாது, அதாவது கொஞ்ச நேரம் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து, ஏன்னா இவர் வெளியே போனார் அப்படின்னா, ஓனர் ஆஃப் த ஷாப் அவர் வந்து வெளியே போயிட்டார் கொஞ்ச நேரம் அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த டனல், திஸ் இஸ் கால்ட் அஸ் டனல், குழி தோண்டி உள்ள ஸ்டெப்ஸ் மாதிரி மேக் பண்ணி போவோம் இல்லையா, விச் இஸ் கால்ட் அஸ் டனல். ஸோ இதை வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ரெட் ஹெடட் லீக்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இவங்க வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, அவனை வந்து அதனால தான் வந்து ஸ்பவுல்டிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து இதுக்கு அப்ளை பண்ண சொல்லி கொஞ்சம் நேரம் வெளியே போகிற அந்த கொஞ்சம் நேரம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த டனல் ரெடி பண்ணுறதுக்கான டைம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப கிளவராக இதை பிளான் போட்டிருக்காங்க. ஸோ ரெட் ஹெடட் லீக்னு ஒன்று இல்லவே இல்லை, அப்படின்னு ஒரு கம்பெனியே இல்லை, இவங்களா மேக் பண்ணது அது அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் வந்து வாட்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வாட்சன், ஸோ ஸ்பவுல்டிங் இஸ் ஜான் கிளே த நொட்டேரியஸ் தீஃப். ஸோ ஸ்பவுல்டிங் தான் அந்த ஜான் கிளேவா, த நொட்டேரியஸ் தீஃப், அந்த தீஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் நோ தட், எப்போ வந்து உனக்கு இது முதல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ஹார்ம்ஸ் ஷெர்லாக் கிட்ட கேட்குறாரு. ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பவுல்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ். நான் வந்து சந்தேகப்பட்டேன், ஸ்பவுல்டிங் வந்து பாதி சம்பளத்துக்கு, பாதி வேஜஸ்க்கு, ஹாஃப் வேஜஸ்க்கு வேலை செய்கிறதுனால நான் சந்தேகப்பட்டேன். ஏன் வந்து ஒய் ஐ தாட், நான் வந்து ஏன் வந்து பாதி ஹாஃப் வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நான் யோசித்தேன். ஸ்பவுல்டிங் ஆஃப் அண்ட் வென்ட் டவுன் டு த செல்லர்னா பேஸ்மெண்ட். ஓகேவா? அந்த ஷாப்போட அடிக்கடி வந்து ஸ்பவுல்டிங் வந்து அந்த பேஸ்மெண்ட் போகிறான், அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். வாட் ஹி இஸ் டூயிங் டவுன் தேர் ஐ தாட். ஸோ கீழே போய் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே யோசித்தேன். டனல்ஸ், இஸ் ஸ்பவுல்டிங் மேக்கிங் எ டனல். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டனலை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். டனலா, ஸ்பவுல்டிங் வந்து டனல் மேக் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். டு அனதர் பில்டிங், வாட்சன் யூ சா மீ ஹிட்டிங் த கிரவுண்ட் வித் மை ஸ்டிக் அவுட் சைட் த ஷாப். வாட்சன், நீ என்னை பார்த்த இல்லையா, ஷாப்போட வெளியே வந்துட்டு நான் அந்த என்னோடய ஸ்டிக்கை வச்சு ஹிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வாட்சன். எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். இப்போ ஒருவேளை ஒரு எம்டி கிரவுண்டில் நம்ம இந்த ஸ்டிக்கை, வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தட்டணும் அப்படின்னா டொப்புன்னு அந்த காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும்லம்மா. காலியாக இருக்க ஃப்ளோருக்கும் நம்ம சாதா ஃப்ளோருக்கும் கீழே வந்து ரொம்ப காலியாக இருக்குது, மேலே செவுரு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து நம்மளால் டிஃபர் பண்ண முடியும், சத்தம் வந்து நம்மளுக்கு டிஃபர் பண்ண முடியும். ஸோ அப்படி வச்சு ஒரு வேளை அந்த மாதிரி வந்து கீழே டனல் மேக் பண்ணுறதுனால இந்த சைடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து ஸ்டிக்கு வச்சு அடித்து பார்த்துருக்காரு. ஹார்ம்ஸ், எஸ் ஐ டிட் அண்ட் இட் வாசன்ட். ஆமாம், நான் ஸ்டிக்கு வச்சு இது பண்ணேன், ஆனால் அது எந்த யூஸ்மே இல்லை. ஏன்னா த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப். ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து ஷாப்புக்கு பின்னாடி இருந்துச்சு, முன்னாடி வந்து தட்டினதுனால எனக்கு எதுவுமே தெரியல, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அது வேஸ்ட்டு நான் தட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தென் ஐ சா த மேன் ஸ்பவுல்டிங், ஐ ரெகக்னைஸ்ட் ஹிம் இமீடியட்லி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பவுல்டிங்கை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். டிட் யூ சீ இஸ் ட்ரௌசர்? எப்படி ரெகக்னைஸ் பண்ணேன்னா, நம்ம டோர் நாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராண்ட் எங்கே இருக்குது, கடற்கரை எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் கதவை திறந்துட்டு வெளியே வந்தப்போ, நீ அவரோட ட்ரௌசர்ஸ் நோட் பண்ணியா நான் அவங்ககிட்ட கேட்டேன். அந்த ட்ரௌசர் வந்து டர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தியா. ஸோ அந்த டைமில் வந்து அவர் அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா டனல் மேக் பண்ணுறப்போ மண் கல் இதெல்லாம் இடித்தா ஃபுல்லாக அழுக்காகும்ல. ஸோ டிட் யூ சீ இஸ் ட்ரௌசர்? அவர் ட்ரௌசரை பார்த்தியா, அதே வேர் டர்ட்டியாக இருந்துச்சு வாட்சன். வை? பிகாஸ் மேக்கிங் அ டனல் இஸ் டர்ட்டி ஒர்க். டனல் மேக் பண்ணுறது வந்து ஒரு டர்ட்டி ஒர்க். ஏன்னா மண் கல் இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும் போது ட்ரெஸ்ஸில் எல்லாம் எப்படி இருந்தாலும் ட்ரெஸ்ஸில் அந்த அழுக்கு படியும் இல்லையா. ஸோ வாட்சன், வெரி கிளவர் ஹார்ம்ஸ். வாட்சன் சொல்கிறாரு, ஷெர்லாக் நீ ரொம்ப கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஹார்ம்ஸ். தென் ஐ வென்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் ஐ சி த பேங்க். அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் போய் பார்த்தேன்.
போய் பார்த்தா அங்கே ஒரு பேங்க் இருக்குது. ஓகேவா, அந்த பேங்க்கில் வந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக இந்த கடையிலேருந்து அவங்க பேஸ்மெண்ட் எடுத்து, அதாவது கீழே கீழே வந்து டனல் மாதிரி ஒன்று பண்ணி பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. யாரும் ஸ்பால்டிங்கும் அண்ட் டன்கன் ராஸும். வாட்சன், த பேங்க் எஸ் அஃப்கோர்ஸ், ஆமாம் அங்கே பேங்க் இருக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லி வாட்சன் சொல்கிறாரு. ஹார்ம்ஸ், வாய் இஸ் தட் யங் மேன் மேக்கிங் அ டனல்? ஐ தாட் டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம் அஃப்கோர்ஸ். ஏன் வந்து ஒரு யங் மேன் வந்து டனல் மேக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தப்ப பின்னாடி வந்து என்ன இருக்குது, இந்த கடையோட பேக் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. இந்த பேங்க்கோட ஸ்ட்ராங் ரூமுக்கு தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சீக்ரெட்டாக ஒரு வழி வந்து அந்த இடத்துல இவங்க மேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. வாட்சன், பட் வை டு நைட், ஹவ் டிட் யூ நோ? சரி ஓகே, அவங்க டனல் மேக் பண்ணாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இன்றைக்கி நைட்டு தான் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் அவங்க போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ எப்படி இன்றைக்கி நைட்டு சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து ஷெர்லாக் கிட்ட கேட்குறாங்க. நீ எப்படி கரெக்டாக இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹார்ம்ஸ், பிகாஸ் தே க்ளோஸ்டு த ஆஃபீஸஸ் ஆஃப் த ரெட் ஹெடட் லீக். ஏன்னா அவங்க வந்து அந்த ரெட் ஹெடட் லீக்ன்ற ஆஃபீஸே என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. த டனல் மஸ்ட் பி ரெடி ஐ தாட். ஸோ அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணதுனால எதனால் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சப்போ அப்போ என்ன இருக்குது, அந்த டனல், அதாவது அந்த வழி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ தாட் அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே. சாட்டர்டே தான் வந்து நல்ல நாள், ஏன்னா அடுத்த நாள் சண்டே வந்து லீவ், பேங்க் எல்லாமே சண்டே வந்து லீவ் விட்டுருவாங்க. அப்போ சாட்டர்டே வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா சண்டே எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் மண்டே தான் பேங்க் ஓப்பன், அப்போ தான் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ சாட்டர்டே இஸ் அ குட் டே, த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே. சண்டேஸில் பேங்க் ஓப்பனாக இருக்காது. இட் வுட் ஹவ் கிவன் த தீவ்ஸ் இனஃப் டைம் டு கெட் அவே. ஸோ உள்ளே போயிட்டு ஒருவேளை ஏதாவது மாட்டிக்கிச்சு இல்லை வழி மறந்துட்டாங்க அப்படின்னா கூட கரெக்டாக சண்டே முடியறதுக்குள்ளே இவங்க வெளியே வந்துடலாம் இல்லையா. அதனால் வந்துட்டு கரெக்டாக சாட்டர்டே சூஸ் பண்ணி அதனால தான் இன்றைக்கி சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்துட்டு வாட்சன் கிட்டே சொல்கிறாரு. வாட்சன் லாஃபிங் பட் தே டிட் நாட் கெட் அவே ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸோ வாட்சன் என்ன பண்ணுறாரு, இதை கேட்ட உடனே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாட்டர்டே பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வெளியவே வரல, உள்ளேயே மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கை வந்து பெருமையாக சொல்கிறாரு. ஹார்ம்ஸ் இன் a serious tone, that's very true வாட்சன். ஷெர்லாக்கும் என்ன சொல்கிறாரு, that's very true வாட்சன், நான் ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் டோனில் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் supplementary guys. Thank you.